அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நம்ம எப்படி எதிர்கொள்வது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவில் நமக்கு பல்வேறு விதமான கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பயங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். ஒன்று இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டாக இதை ஏன் வைக்கிறாங்க அப்படின்ற லெவலில் திங்க் பண்ணுற கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அந்த கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து +2 யூஜி பிஜி வரைக்குமே தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்தவங்க, அதாவது ரெகுலர் சப்ஜெக்டோட தமிழை ஒரு லாங்குவேஜாக எடுத்து படித்தவங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தமிழையே மெயின் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்து படித்தவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா படிக்கவே தேவையில்லப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு டெஸ்ட்டாக தான் இதை பார்க்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, தமிழையே நாங்கள் கண்ணால் பார்த்ததில்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து, அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் நிறையவே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது மற்ற அவங்களோட கோர் சப்ஜெக்டை கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க போல இருக்குது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற கேண்டிடேட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தமிழை பொறுத்தளவில், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவில் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இப்போ இது ஒரு எக்ஸாமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு ஏன்னா சில பேருக்கு தமிழ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்து தமிழை ஒரு லாங்குவேஜாக படித்து, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லோயர் கிளாஸஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்ஸில் இந்த தமிழ் மீடியம்லாம் பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிற தமிழ் மீடியம் புக்ஸு சமச்சீர் கல்வி 2 புக்ஸ் நமக்கு இருக்குது. 2024 சமச்சீர் புக்கு இருக்குது. அதேமாதிரி 2025 சமச்சீர் கல்வி புக்கு இருக்குது. ஆன்லைன்லேயே நமக்கு பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்குது. அதுதான் இப்போ 10th லெவலில் ஸ்கூல்ஸில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தமிழ் புக்கு எடுத்து பார்க்கும்போது, நம்ம படித்த தமிழை எடுத்து பார்க்கும்போது, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோமா, இவங்க காலேஜ் லெவலில் படிக்கிறத நம்ம 8th லெவல்லே படிச்சிட்டோம். அப்படி தான் அந்த புக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈவந்தோ நம்ம அதை நம்ம படிக்கிற காலத்தில் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிருந்தா கூட தமிழில், இப்போ என்ன அப்படின்னா அதனுடைய கான்செப்ட்ஸ் நிறைய நமக்கு மறந்து போயிருக்கும். ஏன்னா நேற்று படித்த எஸ்ஸை இன்றைக்கி ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10th லெவலில் படித்தது இப்போ ஞாபகம் இருக்குமானா இருக்காது. தமிழ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிற நபர்களுக்கு அது இன்னமுமே அவங்களுக்கு அந்த தமிழோட கான்செப்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த இலக்கணம், செய்யுளோட முக்கியமான சில கோட்ஸு, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் என்ன அப்படின்னா தமிழையும் ஒரு சப்ஜெக்டாக தான் எடுத்து அவங்க படிக்கிறாங்க. ஸோ தமிழ் நம்ம தாய்மொழி, அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம படிக்கணும், ஒரு ரசனையோடு நம்ம அதை படிக்கணும் அப்படின்ற ரேஞ்சில் படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஸோ அதனால தான் இப்போது இதை மாதிரி ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வைக்கும் போது நமக்கு அது அப்படி படித்த கேண்டிடேட்ஸுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்படி படித்த இந்த ஸ்ட்ரீமில் படித்த கேண்டிடேட்ஸ்க்கு அது ரொம்பவே தமிழில் பாஸ் ஆகிறது தான் இப்போ முக்கியமான குறிக்கோள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா லாங்குவேஜை எழுதிடுறாங்க, எஸ்ஏவை எழுதிடுறாங்க, இந்த தமிழுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ற லெவலில் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு நம்மளுடைய வித்யாபூன் அகாடமி சார்பாக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படி என்ன தான் இருக்குது, இதில் என்ன தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு மத்தியில் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, ஏன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடில் இருக்கிறவங்க எக்ஸாமே எழுதுனதில்லை டிஆர்பியில். அவங்க யூஜிசி நெட் எழுதியிருப்பாங்க, டிஎன் செட்டு எழுதியிருப்பாங்க. சில பேர் அதையும் எழுதாமல் பிஹெச்டி மட்டுமே முடிச்சிட்ருக்காங்க. ஸோ எந்த டெஸ்ட்டுமே நம்ம இது வரைக்கும் எழுதுனதே கிடையாது. ஸோ 80% ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை கூட, நான் சொல்கிறது இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணவே இல்லை. ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாமை எல்லாருமே டிஎன் செட்டு நெட்டுன்னு அது நம்ம சப்ஜெக்ட் வைஸாக நம்ம கிளியர் பண்ணுற இதை தான் அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்களே தவிர, சொந்த மாநிலத்துக்குள்ளாரே இவ்வளோ போட்டி இருக்கிற ஒரு இத்தனை விதத்தில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸாமை அவங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க.
ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த காணொலியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்கிற எல்லா விதமான காமன்லி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ், இப்போ நிறைய பேர் வந்து நம்மளுடைய கிளாஸஸ்லேயும் சரி, நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணும்போதும் சரி, யூடியூப் இதை மாதிரி பிளாட்ஃபார்ம்லேயும் சரி நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காணொலி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட்லைட்டாக இருக்கும். உங்களுடைய காமனான கொஷின் உங்கள் மனசில் என்ன இருக்குது, அதுக்கான விடைகள் கண்டிப்பாக இந்த காணொலியில் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து டிஆர்பி டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு கொடுத்த எஸ்ஏ மெட்டீரியல் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸான டாபிக்ஸில் நாங்கள் வந்து பாயிண்ட்ஸை படிக்கும் போது எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெவியாக தெரியாமல் லைட்டாக ப்ரிப்ரேஷன் நாங்கள் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இந்த லாஸ்ட் மினிட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட நிறைய பேரோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, தமிழில் இதை மாதிரி ஏதாவது எங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நாங்களுமே வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்மளுடைய கேண்டிடேட்ஸ், நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸு, அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு லோ காஸ்ட் மெட்டீரியலை ஒன்று நாங்கள் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, இந்த தமிழ் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கிற பல கேள்விகளுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஆன்சரை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். அதே மாதிரி வந்து 50 மார்க்குக்கு 20 மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மெரிட்டில் வராது, மெரிட் கால்குலேஷனுக்கு வராது. மியார் வந்து இது என்ன உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான். தமிழில் உங்களுக்கு எந்த அளவுக்கு புலமை இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ண போகிற டெஸ்ட் இது கிடையாது. ஸோ அதனால் ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் வந்து என்னை பொறுத்தளவில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ரொம்பவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்றது என்னோடய சஜஷன். ஏன்னா இப்போ இருக்கிறது நமக்கு 13 நாள் தான். ஸோ இந்த 13 நாளில் நம்மளால் இந்த தமிழ், நான் இது வரைக்கும் தமிழே பார்க்கலன்னு சொல்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஏற்கனவே நான் தமிழ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் எங்களோட மெட்டீரியல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தமிழுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் வந்து என்னோடய ஸ்கூலில் நான் படிக்கலை, எல்லாமே இங்கிலீஷ் தான் படித்தோம், இல்லை வந்து லாங்குவேஜ் நாங்கள் வேறு லாங்குவேஜ் எடுத்துட்டோம், ஹிந்தி எடுத்துட்டோம், ஃப்ரெஞ்ச் எடுத்துட்டோம், அதனால் தமிழே எங்களுக்கு தெரியல, ஆனால் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிற கேண்டிடேட்ஸுக்கும் எங்களோட மெட்டீரியல்ஸ் நாங்கள் ஷோ பண்ணுறோம். எங்களுடைய லோ காஸ்ட் மெட்டீரியல் தமிழ் எலிஜிபிலிட்டி ஹேண்ட் புக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனுடைய என்ன அதில் கண்டென்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ் ரிலேட்டடான சில உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன தமிழ் எலிஜிபிலிட்டியில் அப்படின்னா, நாங்கள் எந்த புக்கை படிக்கிறது, அதுதான். நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10th லெவல் புக்கு. நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்குன்னு டைரெக்டாக அதை எடுத்துக்கக்கூடாது, 10th லெவல் தான். பட் ஹவவர் வந்து 10th லெவல்னு சொல்லும் போது நமக்கு வந்து 9th அதில் இன்க்ளூடடு. அப்போ வந்து 9th புக்கையும் சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6th படிக்கணும் அப்படின்ற கான்செப்டை சொல்கிறாங்க. 6th to 12th தமிழ் புக்கு ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க 8th 9th 10th புக்கு படிக்கணுன்றாங்க. சில பேர் வந்து 11th 12th சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கிளியர் ஐடியா என்ன அப்படின்னா, இதுக்கான விடை நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்ஸில் இருக்குது. அதை அனாலிசிஸ் பண்ணி நாங்கள் பார்த்ததில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 80% ஆஃப் தி கொஷின்ஸ் வந்து தமிழ் புக்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து தான் வருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள கான்செப்டை நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே 80% ஆஃப் தி கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து கேட்குறது வந்து 20 மார்க் தான் எலிஜிபிலிட்டி. நீங்கள் 50க்கு 50 எடுத்தாலும் ஒன்று தான், 50க்கு 20 எடுத்தாலும் ஒன்று தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழுக்காக ரொம்ப போட்டு மண்டையை போட்டு நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கு வந்து எவ்வளோ டைம் லிமிட்டடாக ஸ்பெண்ட் பண்ணுமோ அந்த டைமை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மற்ற உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்லேயும் எஸ்ஏலையும் நீங்கள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுடைய இன்டர்வியூக்கான எலிஜிபிலிட்டியை, உங்களோட மெரிட்டை தீர்மானம் பண்ண போகிற ஒரு பர்டிகுலர் பேப்பர்ஸ். ஸோ அதில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழை ரொம்ப டைம் பண்ணி படிக்க வேணாம். அதே சமயத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
இந்த தமிழில் ஃபெயிலானால் அந்த ரெண்டுத்தையுமே வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அப்படின்ற சுச்சுவேஷனில் இதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டிய இதில் வந்து நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தமிழுக்கு வந்து நீங்கள் வந்து 10th புக்கை படித்தா போதுமானது. மற்ற புக்லேருந்து கேள்வி வரலையான்னா வந்திருக்கு. 9th புக்லேருந்து வந்திருக்கு, +1 +2 புக்லேருந்து வந்திருக்கு. ஏன்னா இவங்க 10th லெவல்னு சொன்னால் 9th இன்க்ளூடட் அதில் ஹை லெவல் ஸ்டாண்டர்ட் அது. ஓகேங்களா? 5th வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைமரி ஸ்கூலு, 8th வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மிடில் ஸ்கூலு, 9th 10th தான் நமக்கு ஹை ஸ்கூல் லெவல். அப்போ வந்து 9th ஹை ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்டுன்னு 10th லெவல்னு சொன்னால் நமக்கு வந்து 9th இன்க்ளூடட் தான். அதே மாதிரி 11th 12th இன்க்ளூடட் தான். ஏன்னா அது ஹையர் செகண்டரி. ஸோ ஹை ஸ்கூல் லெவல்னு பார்த்தா 9th to 12th வரைக்குமே நமக்கு ஹை ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் தான். இங்கே ஸ்பெசிஃபிக்காக 10th ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பியோட மற்ற எக்ஸாம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது பெரும்பாலான கொஷின்ஸ் வந்து 10th புக்லேருந்து தான் வருது. 10th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து தான் வருது. சமச்சீர் கல்வி புக்லேருந்து தான் வருது. அதே மாதிரி நீங்கள் 9th படிக்கணுமானா என்னுடைய சஜஷன் தேவையில்லைன்றது என்னோட சஜஷன். அதுலேருந்து கொஷின் வருது, ஆனால் 1 or 2 கொஷின்ஸ் தான் வருது. 1 or 2 கொஷின்ஸுக்காக நம்ம ஏன் வந்து 9th புக்கு ஃபுல்லாக படிக்கணும்? அதேமாதிரி 1 or 2 கொஷினுக்காக ஏன் +1 +2 புக்ஸ் எல்லாம் படிக்கணுன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது தேவையில்லைன்றது என்னோட கருத்து. ஏன்னா நமக்கு வந்து அது மெரிட்டில் அந்த மார்க் வந்ததுன்னா நம்ம வந்து 50 out of 50 எடுக்கணும்னு அதெல்லாம் உட்காந்து படிக்கலாம். நமக்கு 50க்கு 20 எடுத்தால் போதும்னு சொல்லிட்ட பிறகு மெரிட்லேயும் அது அந்த மார்க்ஸையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் ஏன் 9th புக்கை படிக்கணும்? ஏன் +1 +2 படித்து நம்ம 1 or 2 கொஷின்ஸ் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4 கொஷின்ஸ் வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து 9thலையோ +1 +2 புக்ஸ்லேருந்தோ வராது. நாங்கள் ப்ரீவியஸாக அனாலிசிஸ் பண்ணின ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து. ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 10th ஸ்டாண்டர்ட் புக்கு தான். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. 9th +1 +2க்கு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. அதை படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படியே உங்களுக்கு வந்து நான் மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன், கம்ஃபர்டபுளாக எனக்கு டைம் இருக்குன்னா அதை வேணால் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்தளவில் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, தமிழுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க, தமிழுக்கு கஷ்டப்படுறவங்க அதை பார்க்க தேவையில்லை. 10th புக்கை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 2 வருஷம் இருக்கே சார், 2024 2025 எதை படிக்கணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2024 வெர்ஷன் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 248 பேஜஸ் இருக்குது. பிடிஎஃப் அவங்க சமச்சீர் கல்வியோட பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2025 எடிஷன் பிடிஎஃப்பை பார்த்திங்கன்னா ஒரு 184 பேஜ் இருக்குது. ஸோ இந்த 2 வெர்ஷன் இருக்குது. இயல்கள் இருக்குது இல்லையா, அந்த இயல்களை கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ 2024 என்னென்ன இயல்கள் இருக்கோ அதே தான் 2025 எடிஷன்லையும் இருக்குது. 25 எடிஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2024 9 இயல்களாக அதை கொடுத்துருக்காங்க. 2025 கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்து 7 இயல்களாக கொடுத்துருக்காங்க, 7 சாப்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த புக்கை வேணாலும் நீங்கள் படிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அகாடமி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 2024 எடுத்துங்க. ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கிறதுனால 2024 எடிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 2024 எடிஷன் புக்கை எடுத்து நீங்கள் படித்தா போதுமானது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2024 புக்கில் வந்து எதெல்லாம் படிக்கணும், இது வந்து அடுத்த கொஷின். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நம்ம படிக்கிற காலத்தில் வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கும் செப்பரேட் புக்கு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கணத்துக்கு நமக்கு தனி புக்கு உண்டு. அதேமாதிரி துணை பாடத்துக்கு தனி புக் இருக்குது. அதேமாதிரி செய்யுள் அண்ட் உரைநடைக்கு நமக்கு புக் இருக்கும். ஸோ நம்ம படிக்கிற காலத்தில் நமக்கு 8th பார்த்திங்க அப்படின்னா 3 புக்கு நம்ம படிக்கணும். இலக்கண புக்கு தனியாக படிக்கணும், துணைப்பாடம் தனியாக படிக்கணும், உரைநடை செய்யுள் தனியாக படிக்கணும். ஸோ 3 புக்கு இருந்தது. ஆனால் இப்போ சமச்சீர் கல்வியில் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரே புக்கில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த 10th புக்கில் இருக்கிற எல்லா இயல்களையும் படிக்கணும். ஸோ அந்த எல்லா இயல்களையும் படித்தாலே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி 80% ஆஃப் தி கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிடும். அதே மாதிரி வந்து ஸ்ப்ளிட்டேஷன் எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ சார் வெயிட்டேஜ் இருக்கும், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய செய்யுள் பகுதி, இந்த செய்யுள் பகுதி அதே மாதிரி வந்து இந்த இந்த பாடல்கள் பற்றி, நூல்கள் பற்றி அதில் ஒரு 10 to 12 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வருது. செய்யுள் பகுதி மட்டும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து 10 to 12 கொஷின்ஸ் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம், தமிழோட பேசிக் இலக்கணம், சிம்பிள் கிராமர், அந்த சிம்பிள் கிராமரை பார்த்திங்கன்னா அது ஒரு 10 to 12 கொஷின்ஸ் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா
ஒரு கோட்ஸ் கொடுத்து, ஒரு பாடலோட வரிகளை கொடுத்து, ஒரு கவிதைகளோட வரிகளை கொடுத்தோ, ஒரு செய்யுள்களோட வரிகளை கொடுத்தோ, அது யாருக்கு சொன்னது அப்படின்ற மாதிரி இந்த கோட்ஸ் ரிலேட்டடாக, ஃபேமஸ் கோட்ஸ் ரிலேட்டடாக அதில் வந்து ஒரு 8 கொஷின் அளவுக்கு வருது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக்காக மார்க் ஸ்ப்ளிட்டேஷன் இப்படி தான் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸில் இருக்குது மற்ற எக்ஸாமுக்கு வச்சது. ஸோ நமக்குமே அதே மாதிரி தான் நமக்கும் வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கண பகுதி பியோர் கிராமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 10 to 12 கொஷின்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்யுள், அதே மாதிரி வந்து பாடல்கள், செய்யுள்கள், பாடல்கள், இதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 to 12 கொஷின்ஸு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபேமஸ் கோட்ஸு, இதை பற்றின கொஷின்ஸ் வந்து ஒரு 5 to 8 கொஷின்ஸ் வந்துடுது. ஸோ இது தவிர நமக்கு வந்து உரைநடை பகுதியிலேருந்து ஏதாவது கொஷின்ஸ் வருதா, உரைநடை பகுதியில் நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா 4 to 5 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உரைநடை பகுதியிலேருந்து வருது. சரி, உரைநடை பகுதியிலேருந்து என்ன வருதுன்னு பார்த்தா நமக்கு அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற கலைச்சொற்கள் இருக்குது. கலைச்சொற்கள் கொடுக்குறாங்க. ஒரு இங்கிலீஷ் வேர்டை சொல்லிவிட்டு அதற்குரிய தமிழ் சொல் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. எல்லாமே 10th புக்ஸ்லேருந்து வர்றது தான் மோஸ்ட்லி. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்து எழுதுக கேட்குறாங்க. இதை மாதிரி நமக்கு வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க உரைநடை பகுதியிலேருந்து. அதே மாதிரி இயல்கள்லேருந்து என்ன வருது, லெசன்ஸ்லேருந்து என்ன வருது அப்படின்னா லெசன்ஸ்லேருந்தும் 2-3 கொஷின்ஸ் வருது. 2-3 கொஷின்ஸ் தான். அது என்ன 2-3 கொஷின்ஸ் அப்படின்னா, இப்போ அவங்க கொடுத்துருக்கிற இயல்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. அந்த இயல்கள்லேருந்தே டைரக்ட் ஜென்ரல் கொஷின்ஸ் வருது. ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய கொஷின்ஸோட அலாட்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயல்களுக்கு பின்னாடி உள்ளதை படித்தாலே இயல்களில் என்ன சொல்லியிருக்காங்க, இயல்களுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை படிச்சிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக 20 மார்க் எடுக்க முடியும். 20 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே தான் அதில் கவர் ஆகிடுதில்ல. உங்களுக்கு வந்து அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த புக் பேக் இருக்கிற டைரக்ட் கொஷின்ஸ் எதையுமே மாற்றாமல் அப்படியே எடுத்து கொடுக்குறது. அதே மாதிரி எவ்வளோ கொஷின்ஸ் வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 40 to 50 கொஷின்ஸ் வருது. 40 to 50% கொஷின்ஸ், 40 to 50% கொஷின்ஸ் டேரெக்டாக வந்து உங்களுக்கு புக்லேருந்து இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதை புக் பேக் எக்ஸசைஸ்லேருந்து வருது. ஸோ அதனால் வந்து என்னென்னா 10th தமிழை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் படிச்சுட்டாலே, அதுவும் நான் சொன்ன மாதிரி 2024 சமச்சீர் கல்வியை படிச்சுக்கிட்டாலே சஃபிஷியண்ட்டாக இந்த பர்டிகுலர் எக்ஸாமை வந்து நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இலக்கணத்துக்கு 10, செய்யுள் பகுதிகளுக்கு 10 to 12, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமஸ் கோட்ஸு இதை மாதிரியெல்லாம் 5 to 8 கொஷின்ஸ் வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சில் வெயிட்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எந்த பகுதிக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த 20 மார்க்ஸ் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து இலக்கண பகுதியில் சொன்னோம் இல்லையா 10 to 12 கொஷின்ஸ் கிட்ட வருது அப்படின்ட்டு. ஸோ அந்த இலக்கணத்தில் என்னென்னலாம் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நமக்கு வந்து இலக்கணத்தோட பேசிக் கிராமர்ஸ் தான் அதில் வருது. இப்போ வந்து ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கான இலக்கண குறிப்பை கேட்குறது, அதே மாதிரி ஒரு அணியை பற்றி கேட்குறது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தொடர்கள் பற்றி கேட்குறது, இதனுடைய கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே அதில் வருது. அதே மாதிரி பிரித்து எழுதுக, அதுவுமே சில சமயத்தில் பிரித்து எழுதுக கூட கொடுக்குறாங்க. பிரித்து எழுதுகெல்லாம் வந்து லோ ஸ்டாண்டர்ட் தான், அது வந்து 10th லெவல் ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுலேயுமே வந்து 1-2 கொஷின்ஸ் வருது. ஸோ 10 to 12 மார்க்ஸ் வந்து இந்த இலக்கணத்தில் கவர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய மெட்டீரியலில் வந்து அந்த இலக்கணத்தோட ஷார்ட்கட் வேஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து தமிழ் புக்கை ஃபுல்லாக படித்து உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது, எனக்கு ஹேண்டியாக ஒரு நோட்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட மெட்டீரியலில் நாங்கள் அதை கொடுத்துருக்கோம். ஸோ இலக்கணத்துலேருந்து இலக்கண பகுதிக்கு நீங்கள் இந்த 10 to 12 மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கன்சாலிடேட்டடாக ஷார்ட்கட் வேஸில் இந்த 10th தமிழ் புக்கை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து கன்சாலிடேட்டாக எங்களோட மெட்டீரியலில் சம்மரி ஷீட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு பார்ட் நாங்கள் எங்களோட மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உரைநடை பகுதி இருக்கு இல்லையா, நாங்கள் கொடுத்துருக்கிறது இந்த 10th புக்கை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி எந்த மாடலில் வந்து உங்களுக்கு வந்து இலக்கணத்துலேருந்துலாம் கொஷின்ஸ் வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு சம்மரி ஷீட்ஸ் நிறைய எங்களுடைய மெட்டீரியலில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த தமிழுக்கான எலிஜிபிலிட்டி மெட்டீரியலில் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற வகையில் ஹேண்ட் அவுட் நோட்ஸ் மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் வந்து எங்களுடைய நோட்ஸை கையில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சீட் ஷீட் தான் நாங்கள் வந்து ஸ்மார்ட் ஷீட் தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ இது ஒரு பகுதி கொடுத்துருக்கோம். அடுத்தது உரைநடையும் நம்ம ஃபுல்லாக படிச்சாகணும் இல்லையா, ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு டைரக்ட் கொஷின்ஸ் வருது.
40 to 50 கொஷின்ஸ் அதுலேருந்து டேரெக்டாக வருது பெர்சன்டேஜ் கொஷின் வரும்போது நம்ம உரைநடை பகுதியும் அந்த புக் பேக் எக்ஸசைஸும் நம்ம படிக்கணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 9 இயல்கள் 9 சாப்டர்ஸ் தான் 2024 தமிழ் புக்கில் இருக்குது. ஸோ அந்த 9 சாப்டரையும் உங்களுக்கு எல்லாமே ஷார்ட்கட்டாக வேணும். நாங்கள் ஷார்ட்கட்டாக பாயிண்ட்ஸாக 2 பேஜ் 2 பேஜ் அது எல்லாத்தையும் நாங்கள் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இலக்கணத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு சம்மரைஸ் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக் பேக் எக்ஸசைஸ்லேயும் வரும். அந்த புக் பேக் எக்ஸசைஸில் வரலாம் டைரக்ட் கொஷின்ஸு. ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இலக்கணம் வரும், அதே மாதிரி துணைப்பாடம் வரும், அதே மாதிரி உரைநடை பகுதி வரும், அந்த 3மே கலந்து வரும். ஸோ ஒவ்வொரு இயல்கள்லையும் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நாங்கள் கொடுத்துருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிள் தமிழில் கொடுத்துருக்கோம். ஷார்ட்கட் வேஸ் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ, டிப்ஸ் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ அந்த 9 இயல்களையும் நாங்கள் வந்து ஒரு 20 பேஜுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ட்டாக நோட்ஸாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மெட்டீரியல் இன்னும் ஒரு அட்வான்டேஜாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3 மாடல் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 3 மாடல் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 கொஷின் தான். அப்போ 20 கொஷினுக்கு அவங்க 2 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ 2 மார்க் கொஷின் எப்படி வரும்? அதுமாதிரி 10 கொஷினுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ 1 மார்க் கொஷின் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக வரும். ஸோ இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மாடல் கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸாம் இந்த மெட்டீரியலை படித்து பார்த்துட்டு அட்டன் பண்ணுறதுக்காக அதில் அந்த நோட்ஸ் அந்த கைடுக்கு பின்னாடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 எக்ஸசைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ 2 மார்க்ஸ்னால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மேட் தி ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வெறும் புக்காக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதை எழுதின ஆத்தர் யாருன்னு இருக்கும், மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லை இந்த புக்ஸோட ஃபேமஸ் கோட்ஸ் இருக்கும். இல்லை ஒன்றுத்துக்கும் வந்து சிறப்பு பெயர்கள்னு இருக்கும், புலவர்களோட சிறப்பு பெயர்கள் இருக்கும். இந்த சைடு புலவர்கள் நேம் கொடுத்துருப்பாங்க, மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் 2 மார்க்குக்கு வரும். இலக்கணத்தை பற்றி கேட்கும்போது அதெல்லாம் 2 மார்க்குக்கு வரும். ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் யோசித்து எழுத வேண்டியது. ஸோ இந்த மாதிரி சில டைரக்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உரைநடை பகுதியிலேருந்து இப்போ வந்து ஒரு சொல்லை கொடுத்துட்டு அதுக்கான அந்த ஆங்கில சொற்களுக்கான கலைச்சொற்கள் என்ன, தமிழ் கலைச்சொல் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் 1 மார்க்கில் வரும். ஸோ இப்படி கேட்டகரைஸ் பண்ணிவிடுவாங்க கொஷினை. 2 மார்க்கில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், 1 மார்க்கில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். இப்படின்றத பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு 3 மாடல் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலை நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கும் போது இந்த 3 எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 மாடல் டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு லேட்டராக வந்து ஆன்சர் கீயை வச்சும் நீங்கள் வந்து செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேசிஸில் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 65 பேஜஸ் வருது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக மெட்டீரியலில் என்னென்ன இருக்குது, அதில் இலக்கணத்தையெல்லாம் எப்படி ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த மெட்டீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள், ஏன்னா நாங்கள் இஷ்யூ பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் தான், எங்கள்கிட்ட பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ லோ காஸ்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் எங்களால் பிடிஎஃப் தான் கொடுக்க முடியும். நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ எங்களுடைய இந்த தமிழ் கைடு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கலான சிம்பிளிஃபைடு ஹேண்ட் புக் வித் ஷார்ட்கட் வேஸ். இலக்கணத்தையெல்லாம் நீங்கள் அதில் உள்ளதை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் நீங்கள், ஏன்னா நமக்கு மறந்து போயிருக்கோம். நாங்கள் சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற புக்ஸ்லாம் பார்த்து மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டின்றது எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 2-3 வருஷமாகவே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய சொஃபஸ்டிகேட்டட் புக்ஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அதை வச்சுருந்தா கூட எங்களோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹேண்டி நோட்ஸாக இருக்கும். மார்க்கெட்டில் இருக்கிற புக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குது, ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன்ஸே இல்லை. அதாவது இலக்கணத்தை பற்றின ரூல்ஸ் தெரிஞ்சால் தானே அதை அப்ளை பண்ணி நம்ம கொஷினை சால்வ் பண்ண முடியும், என்னென்னு நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். ஆனால் வந்து வெறும் மல்டிபிள் சாய்ஸை மட்டுமே வந்து ஒரு 500 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 100 மாடல் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கே தவிர ஷார்ட்கட் வேஸ் என்ன, அட்லீஸ்ட் அந்த இப்போ வந்து அணிகள் பற்றினது ஃபுல்லாக அணிகள் எத்தனை அணிகள் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த அணிக்கு எந்த ரூலு அப்படின்றது தெரியணும் இல்லையா நமக்கு. அதே மாதிரி இலக்கண குறிப்பு அப்படின்னா இலக்கண குறிப்புக்கு நமக்கு பண்பு தொகைனா என்னன்னு தெரியணும், ஓமை தொகைனா என்னன்னு தெரியணும், உண்மை தொகைனா என்னன்னு தெரியணும், எண்ணுமைனா என்னன்னு தெரியணும், வினைத்தொகைனா என்னன்னு தெரியணும், வினை எச்சம்னா என்னன்னு தெரியணும், பெயரெச்சம்னா என்னன்னு தெரியணும். 1 மார்க்குக்கு 2 மார்க்குக்கு வர்றதுக்கு நம்ம இவ்வளவும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து வெறும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை மட்டுமே படித்து நம்மளால் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. நமக்கு வந்து அது இல்லாத வேறு ஒரு சொல்லு கொடுத்தா நம்மளால் எப்படி அதுக்கு இலக்கண குறிப்பு எழுத முடியும்?
கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற வகையில் எல்லாத்தையும் ஒவ்வொரு லைனு, உண்மை தொகைனா என்ன, உம்முன்ற இது வந்து மறைஞ்சு வந்தது அப்படின்னா அது உண்மை தொகை. எண்ணுமைனா என்ன, உம்முன்றது வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அது எண்ணுமை. தாயும் தந்தையும் எண்ணுமை, தாய் தந்தை உண்மை தொகை, தொகைனா மறைந்து வருதல். அதே மாதிரி தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள்னு இருக்குது. அதே மாதிரி வந்து வினா வகைகள் இருக்குது, விடை வகைகள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அதை ஒரு வினாவை கொடுத்து இது என்ன வினான்னு கேட்கலாம். கட்டளை வினாவா, அந்த மாதிரி நிறைய வினா வகைகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சிம்பிளிஃபைடு வேல உங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட இலக்கண பகுதியில் சுருக்கி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய சம்மரி ஷீட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் எல்லாத்தையும் வந்து சுருக்கமாக வந்து சம்மரைஸ்டாக கொடுத்துட்டு, அதே மாதிரி இயல்களில் அது வரும்போதும் இயல்களுக்கு பின்னாடி என்ன இருக்கோ அந்த இலக்கணம் அதையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லாமே சிம்பிளிஃபைடாக ஷார்ட்கட் வேல நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸில் இது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒன்று என்னென்னா எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, இலக்கணத்தெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தை அவ்வளோத்த டீட்டெயிலாக நம்மளால் படித்து ஹின்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது. எதுக்கு எந்த ரூல் அப்ளை பண்ணணும், எப்படி வந்தால் எப்படி எழுதணும்னு. ஏன்னா நிறைய படிக்கும் போது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அதே மாதிரி வந்து ஒன்றுமே கொடுக்காம வெறும் மல்டிபிள் சாய்ஸ் மட்டுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான மல்டிபிள் சாய்ஸை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம். நமக்கு என்னென்னு தெரிஞ்சால் தானே ஒரு புது வார்த்தை வரும்போது அதை போட்டு எழுத முடியும். ஸோ உங்களுக்கு அது ப்ரிப்ரேஷன், நீங்கள் மல்டிபிள் சாய்ஸை நிறைய படிக்க டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர நீங்கள் வந்து அது உங்களுக்கு சரியான வகையில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ எங்களோட மெட்டீரியல்ஸில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கோர் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் எப்படி வந்தாலும் நீங்கள் வந்து இலக்கணத்தில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களோட மெட்டீரியல் உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த சிம்பிளிஃபைடு மெட்டீரியலை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தமிழை பற்றி நீங்கள் ரொம்பவும் நீங்கள் வந்து இனிமேலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இந்த நியூலி இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறோம் இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் ஒன்லி 99 rupees. அதில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு இப்போ என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடைய கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு உதவி பேராசிரியர் தேர்வு 2025க்கு நாங்கள் கொடுக்குற முழுமையான கையேடு இந்த பிடிஎஃப் நோட்ஸு. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கு சமச்சீர் கல்வியை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சமச்சீர் கல்வியில் நமக்கு வந்து 2024, 2025 2 எடிஷன் இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதனுடைய சிறப்பு அம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில் 2024 எடிஷனில் இருக்கிற 9 இயல்கள் அதனுடைய முழுமையான தொகுப்பு. அதாவது முழுமையான தொகுப்பு அப்படின்னா அதோட சிம்பிளிஃபைடு வேர்ஷனை நாங்கள் வந்து அது உள்ளார என்ன கண்டென்ட் இருக்குன்றதை தொகுத்து கொடுத்துருக்கோம். 2 பேஜில் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்க, படிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலக்கண ரீதியாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இலக்கண குறிப்புகளை வந்து நீங்கள் வந்து சுலபமான வழிகளில் வந்து கற்றுக்கிறதுக்கு அதனுடைய விதிகள் என்ன, கிராமர் ஷார்ட்கட்ஸு அதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 10th புக்கில் வந்திருக்கிற நூல்கள்லாம் என்னென்ன, அதனுடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக வந்து நம்மளுடைய தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள்லாம் என்னென்ன அதனுடைய சம்மரைஸ்டு ஷீட்டையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி முக்கிய மேற்கோள்கள், இந்த நூல்கள்லேருந்து இருக்கிற முக்கிய மேற்கோள்கள் அதையும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வுக்கு எந்தெந்த ஏரியாலேருந்துலாம் உங்களுக்கு கொஷின் வருமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து என்னென்னா தொகுத்து உங்களுக்கு வந்து எளிமையான வகையில் வந்து இந்த புக்கில் வந்து இந்த பிடிஎஃப் மெட்டீரியலை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 3 மாதிரி தேர்வுகள் வந்து இந்த கொஷின் பேட்டர்னை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, தேர்வு திட்டம், மதிப்பெண் முறை எப்படி இருக்குன்றது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இலக்கண உதவி குறிப்புகள் கொடுத்துருக்கோம். கிராமர் ஷார்ட்கட்ஸு, பாவகைகள், அணிகள், தொகைகள், இதனுடைய எல்லா விவரங்களையும் வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக கொடுத்துருக்கோம். சுலபமான வழிகளை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த 10th புக்கில் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நூலாசிரியர்கள் பட்டியல்களை கொடுத்துருக்கோம். முக்கிய மேற்கோள்கள், அடைமொழிகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின்னு மேத் தி ஃபாலோயிங்லாம் வரும். ஸோ அதையும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து இதில் இருக்கிற 9 இயல்கள், அமுத ஊற்று தொடங்கி அன்பின் மொழி வரைக்கும் 2024 9 இயல்கள் இருக்குது. அந்த 9 இயல்களில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை, அதில் இருக்கிற தகவல்களை சம்மரைஸ் பண்ணி 2 பேஜ், 2லேருந்து 3 பேஜ் அளவுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாதிரி வினாக்கள், விடை குறிப்புகளை கொடுத்துருக்கோம்.
ஸோ தேர்வு திட்டத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த தேர்வு திட்டம் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மொத்தம் 30 வினாக்கள், மொத்த மதிப்பெண்கள் 50. அதே மாதிரி தேர்ச்சி மதிப்பெண் வந்து 40 விழுக்காடு, அதாவது 20 மதிப்பெண். அதில் 20 வினாக்கள் வந்து 2 மதிப்பெண்கள் வினா, அது 40 மார்க்குக்கு வரும். அது சற்று கடினமானவை. அதே மாதிரி கூற்று, காரணம் இந்த மாதிரி மாடலில் அந்த கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து நேரடி வினாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வினாக்கள் ஒரு மதிப்பெண்ணுக்கு வரும். ஸோ உங்களுக்கு மொத்தமாக 50 மதிப்பெண்கள் இருக்கும். அதே மாதிரி எந்த பகுதியில் எவ்வளவு கேள்விகள் வரும், வெயிட்டேஜ் அனாலிசிஸ் நம்ம ஒரு தோராய கணிப்பு வந்து பண்ணியிருக்கோம். இலக்கணத்திலேருந்து 10 to 12 வினாக்கள் இருக்கும். பிரித்து எழுதுக, வேர்ச்சொல் அறிக, இதை வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். வேர்ச்சொல் அறிகன்றதும் ஒரு கொஷின் 2 கொஷின் வருது. அகர வரிசைப்படி நிறைய வார்த்தைகளை கொடுத்துட்டு அகர வரிசைப்படி அதை எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு, அணிகள், பா வகைகள், இது எல்லாமே வெண்பா, ஆசிரியப்பா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய அணிகள் பற்றியும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இலக்கியத்தை பொறுத்தளவில் திருக்குறள் பற்றியும் காப்பியங்கள் நூல்கள் பற்றியும் நிறைய உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது அது வந்து உங்களுக்கு 10 to 12 வினாக்கள் வரும். தமிழறிஞர்கள் பற்றி அவங்களுடைய சிறப்பு பெயர்கள், அவங்களுடைய நூல்கள், அவங்களோட ஃபேமஸ் கோட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6 to 8 வினாக்கள் வரும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த 50 மார்க்குக்கான வெயிட்டேஜ் வந்து இப்படி தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வேர்ச்சொல் அறிக, அதாவது ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு வேர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்றனர், இதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த வேர்ச்சொல்லை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கும் போது எப்போவுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சொல்லோட அந்த சொல்லை எடுத்து பார்க்கும்போது அதில் கட்டளை சொல்லா என்ன இருக்கோ அதுதான் வேர்ச்சொல். இப்போ சென்றனர் கட்டளை சொல்னா தெரியும் நமக்கு, கமெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்றனர், செல்லுன்றது கட்டளை சொல், அதனால் வந்து வேர்ச்சொல் வந்து இதுக்கு செல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஷினை சென்றனர் என்ற வார்த்தையின் வேர்ச்சொல் என்னன்னு கேட்டு ஒரு 4 சாய்ஸ் கொடுக்கலாம். இப்போ இதுவே வந்து பாருங்கள் கண்டான், இதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டால் நம்ம அதை ஃபஸ்ட்டு கட்டளை சொல்லா வந்து அதில் என்ன கட்டளை சொல் இருக்குன்னு பார்க்கணும். கண்டானோட கட்டளை சொல் கண்டு. கான், கண்டுன்னு வராது, காணுன்னு தான் நமக்கு தமிழில் சொல்லுவோம். அதனால் வந்து இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா கான். ஸோ இதை மாதிரி வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி அடிக்கடி கேட்குற பிரித்து எழுதுக. இப்போ பாகற்காய் அப்படின்னு இருக்குது அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகுனா இனிப்பு, அல்லுனா அல்லாத, காய் உங்களுக்கு தெரியும் காய் வகைகள். ஸோ பாகற்காய் எப்படி பிரிக்கலாம்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஸோ இதை மாதிரி வந்து அடிக்கடி வர்ற இந்த பிரித்து எழுதுகள்லாம் ப்ரீவியஸ் கொஷினில் அடிக்கடி வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா அகர வரிசைப்படுத்துதல். அகர வரிசைப்படுத்துதலில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விதிகள் என்ன அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் உள்ள சொல் இருந்ததுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணணும், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரை. அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்களை அந்த வரிசைப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா, ஆடு, இலை, உரல், ஏர், இது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள். இதை வந்து மாற்றி மாற்றி அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிர்மெய் எழுத்துக்களோட வரிசை தெரியும் உங்களுக்கு. காக்கா, கி, கி, கு, கு. அதே மாதிரி ஒவ்வொரு உயிர்மெய் எழுத்துக்கும் நமக்கு வந்து என்னென்னா அதனுடைய வரிசைப்படி ஆர்டர் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள் தையல், தங்கம், திண்ணை, தீவு, துடுப்புன்னு ஒரு ஒரு கொஷின் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எது முன்னாடி வரும், தா, தா, தீ இப்படி தானே வரும். அப்போ அதுபடி ஆர்டர் பண்ணி எழுதணும். சம்டைம்ஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு உயிர்மெய் எழுத்தையும் உயிர் எழுத்துக்கள் உள்ள சொற்களையும் கலந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா உயிர் எழுத்துக்கள் வரிசைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் வர்ற வேர்ட்ஸை நம்ம வரிசைப்படுத்தணும். ஸோ இதை வந்து உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்கலாம், 1 மார்க்லையும் கேட்கலாம். அதே மாதிரி இலக்கண குறிப்பு, பண்பு தொகையை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும். சொல்லை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரிக்கும் போது மை விகுதி, மை விகுதினா இந்த வறுமொழி நிலைமொழி நிலைமொழி ஈற்றில் உள்ள சொல்லு தான் அது வந்து விகுதின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்னன்னா வந்து மை என்ற சொல் வந்து மறைந்து வந்தது அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா பண்பு தொகைன்னு சொல்லுவோம். இப்போ செந்தமிழை பிரிக்கும் போது செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிப்போம். அப்போ மை மறைந்து வர்றதுனால அதுக்கு பேர் பண்பு தொகை. ஸோ பண்பு தொகைனாலே வந்து மறைந்து வருதல்னு அர்த்தம். ஸோ இதை மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்து செந்தமிழ் அதை எப்படி பிரித்த இதுகளையும் இது வரும், இதுக்கு இலக்கண குறிப்பு சொல்லியும் வரும். அதே மாதிரி இலக்கண குறிப்புக்கு இன்னும் ஒரு ரூல் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பொருளோட குணமோ நிறமோ இல்லை வடிவத்தையோ குறிக்கிற சொல் வந்தது அப்படின்னா அதுவுமே பண்பு தொகை தான். இப்போ வட்டப்பாறைன்னு இருக்குது. வட்டப்பாறை வட்டம்ன்றது ஒரு வடிவத்தை குறிக்குது, ஒரு பொருளோட ஒரு குணத்தை குறிக்குது, வடிவத்தை குறிக்குது. ஸோ அதனால் வந்து வட்டப்பாறைன்றது வந்து பண்பு தொகை. அதே மாதிரி கருங்குயில், குயிலோட நிறத்தை இது வந்து குறிக்குது. ஸோ நிறத்தை குறித்து வரும்போது அது வந்து என்ன அப்படின்னா பண்பு தொகை. ஸோ பண்பு தொகைக்கு 2 ரூல் இருக்குது. ஒன்று வந்து சொல்லை வந்து பிரித்து எழுதும் போது மை விகுதி மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. அதே மாதிரி ஒரு பொருளோட குணம், நிறம், வடிவத்தை குறித்த ஒரு சொல் வந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகை. வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வினைத்தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகையை எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சிடணும் அந்த சொல்ல. இப்போ வந்து வினைச்சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ அதை பிரிக்கும் போது முன்னாடி உள்ள சொல் வந்து முதல் பாதி வந்து கட்டளை சொல்லாக இருக்கும். இப்போ ஊறு காய் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த ஊறு கூட்டல் காயின்னு இதை பிரிக்கலாம். அப்போ அந்த முதல் சொல் கட்டளை சொல்,
கமாண்டிங் வேர்டாக இருக்கணும். குடிநீர், குடி, நட அப்படின்லாம் செல் இதை மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, கட்டளையா. ஸோ அந்த மாதிரி முதல் பகுதி வந்து கட்டளை சொல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த முதல் சொல் வந்து 3 காலத்தையும் குறிக்கும். 3 காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வரும். ஊறுகாய் அப்படின்னா நமக்கு வந்து ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். ஸோ இப்போ வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது 3த்தையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த கட்டளை சொல் இருந்தது அப்படின்னா அது வினைத்தொகைன்னு சொல்லுவோம். பெயரெச்சம் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பிரிச்சிடணும் வார்த்தையை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த பையன். இப்போ வந்து இந்த வந்த பையனோட இது வந்து என்ன எச்சம் இதில் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பெயரெச்சம். அதாவது ஆ ஓசை, இந்த முதல்ல வர வார்த்தை வந்து ஆல முடிஞ்சது, இந்த வந்து மெய்யெழுத்து இருக்குது, அந்த மெய்யெழுத்தை வந்து நம்ம வந்து உயிர்மெய் எழுத்து இருக்குது, உயிர்மெய் எழுத்தை பிரிக்கும் போது இத்து ப்ளஸ் ஆன்னு பிரியும். அப்போ ஆ ஓசையில் முடிஞ்சது அப்படின்னா அது வந்து பெயரெச்சம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வினையெச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா உ இ இந்த ஓசையில் முடிஞ்சது அப்படின்னா இதில் இருக்கிற இந்த உயிர்மெய் எழுத்தை பிரிக்கும் போது இத்து ப்ளஸ் ஊன்னு முடியும். இத்து ப்ளஸ் ஊல முடிஞ்சது இல்லை ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையெச்சம். ஸோ இதை மாதிரி வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க ஓசையை வச்சு. இப்போ இதில் ஓடி முடித்தான், அப்போ இது என்ன எச்சம்னு கேட்டால் வினையெச்சம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ ஓசை இருக்குது, இட்டு ப்ளஸ் இ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எழுத்தோட ஓசையை வச்சு என்ன எச்சம்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படி என்னால் பிரிக்க தெரியலன்றவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க இந்த வார்த்தையோட இந்த இடத்துல ஒரு பெயர் சொல்ல போட்டு பாருங்க, கரெக்டாக வந்ததுன்னா அது பெயரெச்சம். அதாவது நான் கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். அதுவுமே வந்து இதுக்கு இந்த வந்த ஒரு பெயர் சொல்ல போட்டால் அது உங்களுக்கு வந்து கரெக்டான வேர்டு வருது அப்படின்னா, சென்டென்ஸ் வருதுன்னா அது பெயரெச்சம் நீங்கள் எழுதிடலாம். அதே மாதிரி ஒரு வினை சொல்ல போட்டோம் அப்படின்னா இது கரெக்டான வேர்டு வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான வேர்டு வரும்போது அதை வந்து நீங்கள் வினையச்சம்னு சொல்லிடலாம். ஸோ இப்படி பிரித்து என்னால் சொல்ல முடியல, ஆ ஓசையா, ஊ ஓசையா, ஈ ஓசையா அப்படின்னு எனக்கு பிரிக்க தெரியாதவங்க இந்த ஷார்ட்கட் வேவையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்த போனான்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுவே வந்த பையன் சொன்னால் கரெக்டாக வருது. ஸோ இது வந்து என்னென்னா பெயர் சொல். ஸோ பெயர் சொல்லுக்கு முன்னாடி வர்றதுனால இதை வந்து பெயரெச்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். வந்து பையன் உங்களால் போட முடியுமா? போட முடியாது. இங்கே ஒரு வினைச்சொல்லை போட்டால் தான் இந்த வார்த்தை வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. இதுவே ஒரு சிம்பிளான விஷயம் தான். இதையும் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஷார்ட்கட் வேவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த எச்சத்துக்கு பின்னாடி பெயர் சொல்ல போட்டால் இது வந்து பெயரெச்சம் ஆகிடும். அது வேர்ட்ஸ் கரெக்டாக வந்தால் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து வினைச்சொல்ல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்தது அப்படின்னா அதை வந்து வினையச்சம்னு எழுதிடலாம். ஸோ ரூல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆ ஓசை வந்தால் பெயரெச்சம், ஊ ஈ ஓசை வந்தால் அது வினையச்சம். ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம் மெட்டீரியலில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உவமை தொகை. அதாவது என்ன அப்படின்னா 2 சொல்லுக்கு இடையில போல அப்படின்ற சொல் வந்து மறைந்து வரும். தொகைனாலே மறைகிறதுன்னு சொல்லிட்டோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி வர்றதெல்லாம் உவமை தொகை. மலர் விழி அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்தா என்ன வரும்? மலர் போன்ற விழியுடையவள் அப்படின்னு வரும். ஸோ கயல் விழி அப்படின்னா கயல் போன்ற விழி அப்படின்னு வரும். ஸோ இந்த இந்த போலன்றது மறைந்து வர்றதுனால இதுக்கு பேர் வந்து உவமை தொகை. அதே மாதிரி வந்து உண்மை தொகை இருக்குது. இதில் வந்து போலன்ற ஓம உருவு மறைந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உம்மன்ற சொல் வந்து மறைந்து வரும். இதுக்கு பேர் உண்மை தொகை. அதுக்கு ஓமை தொகை. போலன்ற ஓம உருவு மறைந்து வந்ததுன்னா அது ஓமை தொகை. அதுவே வந்து என்ற சொல் மறைந்து வந்ததுன்னா அது உண்மை தொகை. இதில் பாருங்க தாய் தந்தை, தாயும் தந்தையும் மறைந்திருக்கு. இரவு பகல், இரவும் பகலும் மறைந்திருக்கு. அப்போ இது உண்மை தொகை. அதுவே என்ற சொல் வெளிப்படையாக வந்துருச்சு அப்படின்னா தாயும் தந்தையும் இரவும் பகலும் அப்படின்னு வருது. இது வந்து வந்து வெளிப்படையாக வர்றதுனால இதுக்கு பேர் எண்ணுமை. எண்ணுமையிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், உண்மை தொகையிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். இல்லை ஒரு சொல்ல கொடுத்துட்டு உண்மை தொகையா, எண்ணுமையா, உவமை தொகையா, பண்பு தொகையான்னு கேட்பாங்க. அதே மாதிரி இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதோட ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா 2 பெயர் சொற்கள் வரும். இரு பெயரொட்டு பண்பு தொகைனா 2 பெயர் சொல் வரும். முதலில் வருவது ஸ்பெஷல் நேம், சிறப்பு பெயராக இருக்கும். 2வது வர்றது காமன் நேமாக இருக்கும். நடுவில் ஆகிய என்ற சொல் மறைந்து வரும். இப்போ சாரை பாம்பு, இதில் பாம்புன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பெயர். அதே மாதிரி சாரைன்றது வந்து சிறப்பு, பாம்புலேயே சிறப்பு வகை. நல்ல பாம்புன்னு சொன்னால் அந்த நல்லன்றது சிறப்பு வகை. தண்ணீர் பாம்புனா அதில் தண்ணீர்ன்றது சிறப்பு வகை. அப்போ பொது பெயர் சொல்லோடு ஒரு சிறப்பு பெயர் சொல் சேர்ந்து வரும்போது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இரு பெயரொற்று பண்பு தொகைன்னு சொல்கிறோம். இப்போ மார்கழி திங்கள், திங்கள்னா மாதம்னு அர்த்தம் நமக்கு தெரியும். மார்கழின்றது ஒரு சிறப்பு மாதத்தில் ஒரு மாதம் மார்கழி மாதம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு சொல்லாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிறப்பு சொல்லும் ஒரு காமன் சொல்லும் சேர்ந்து வர்றது தான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்போ இதை மாதிரி கேட்பாங்க இரு பெயரொட்டு பண்பு தொகை என்னென்னு. ஸோ சுருக்கமாக நீங்கள் நினைவில் வச்சுக்கிறதுக்கு நாங்கள் இதை அப்படியே கொடுத்துருக்கோம். இந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
மை வந்தால் மை மறைந்து வந்தால் அது பண்புத்தொகை, 3 காலம் வந்தால் அது வினைத்தொகை, ஆ வந்தால் பெயரெச்சம், ஈ வந்தால் வினையெச்சம், போல மறைந்து வந்தால் ஓமைத்தொகை, மறைந்து வந்தால் உம்மைத்தொகை, வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. அதே மாதிரி மயங்கொலி சொற்கள் இதுலேருந்து 1-2 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. மயங்கொலி சொல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஓசையில் இருக்கும், ஆனால் பொருளில் வேறுபாடு இருக்கும். ஸோ இதில் வந்து கன்ஃபியூசிங் வேர்டுனா இப்போ குறில் நெடில் கன்ஃபியூசிங் வேர்டு இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இப்போ இந்த கலைக்கும் இந்த கலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கொஷின் வரும். ஸோ இது வந்து என்னென்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புக்கில் இருக்குது. இதை நீங்கள் படித்து வச்சுக்கணும். மயங்கொலி சொற்கள்லேருந்து 1-2 கொஷின் ஒரு கொஷின் வரும். அதே மாதிரி பாவகைகளை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா ஆசிரிய பாலேருந்து தான் உங்களுக்கு நிறையா வரும். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பாட்டை எழுதும் போது அது ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸை சொல்கிறது தான். ஒரு செய்யுள் எழுதும் போது அது ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் தான் இந்த வகைகள். இதில் வெண்பான செப்பலோசை. செப்பலோசைனா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை இருக்கும். இப்போ திருக்குறள் நாலடியார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செப்பலோசையில் தான் இருக்கும். அதே மாதிரி அகவல் ஓசைன்றது என்ன அப்படின்னா ஒருவர் பேசுவது இல்லைன்னா சொற்பொழிவாற்றுவது போல ஓசை இருக்கும். ஸோ அதெல்லாம் அகவல் ஓசை. இப்போ திருக்குறளையெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை, இருவர் உரையாடுவது போன்ற ஓசை அமைப்பில் இருக்கும். அகவல் ஓசைன்றது ஒருவர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அகவல் ஓசை. அதே மாதிரி களிப்பான்றது துள்ளல் ஓசை. செய்யல இடையில வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓசை உயர்ந்து வர்றது துள்ளல் ஓசை. வஞ்சிப்பான்றது தூங்கல் ஓசை. அதாவது இது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு சீர், அதாவது ஒவ்வொரு சொல்லுன்னு சொல்கிறோம், அது ஒவ்வொரு சொல்லும் வந்து ஓசையில் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்லோவாக வர்றது வந்து தூங்கல் ஓசை. ஸோ இந்த எந்த வெண்பா எந்த ஓசைன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 வகை பாக்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒப்பீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த முக்கியமாக உங்களுக்கு வந்து இந்த 10th புக்கில் 2 வகைகள் வந்து உள்ள பாடல்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா, இன்னொன்று ஆசிரியப்பா. ஸோ நம்ம அதெல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா, அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் படித்தது தான். ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இதில் வந்து நான் உங்களுக்கு சமரைஸ்டாக கொடுத்துருப்போம். ஓசையை பற்றி சொல்லிட்டோம். எத்தனை அடி இருக்கும்? ஈற்றடினா கடைசி வரி வெண்பால முச்சீராக இருக்கணும். ஏனைய அடிகள் நாற்சீர், அதாவது 4 சொற்கள் வரும். அதே மாதிரி இது ஆசிரியப்பால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரசை சீர் மிகுதியாக வரும். அதே மாதிரி தலைன்னு சொல்லுவோம். தலைன்றது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஏதாவது பழைய காலத்து படத்தில் பார்த்தீங்கன்னா தலை தட்டுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை குறை சொல்லணும்னா சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா 2 வேர்டிங்ஸ் இருக்கிற லிங்கேஜை தான் நம்ம தலைன்னு சொல்கிறோம். வெண்பாவை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை தான் வரும். அதே மாதிரி ஆசிரியப்பாவை பார்த்தீங்கன்னா ஆசிரிய தலை தான் வரணும். அதேமாதிரி அடிகள் எவ்வளோ இருக்கணுன்றது கொடுத்துருக்கோம். வெண்பா 2 அடி முதல் 12 அடி வரை வரும். அதே மாதிரி ஆசிரியப்பா 3 அடி முதல் எழுதுறவங்களோட மனநிலைக்கு ஏற்ப எத்தனை அடி வேணாலும் இருக்கலாம். என்ன ஓசையில் முடியணும்? ஈற்று சீர் வந்து நாள், மலர், காசு, பிறப்பு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாட்டில் முடியும். அதாவது ஓசையை தான் இங்கே சொல்கிறோம். அதே மாதிரி ஏகாரத்தில் முடிவது ஆசிரியப்பா, ஏகாரத்தில் முடிவது சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஆசிரியப்பா பெரும்பாலும் ஏகாரத்திலே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் முடிகிறது வந்து எனவே அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லில் வந்து அந்த ஓசையில் முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிரியப்பால சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பால இருக்குது. திருக்குறள் நாலடியார்லாம் பார்த்தீங்கன்னா வெண்பால இருக்குது. அதேமாதிரி அணிகளை பொறுத்தளவு உவமை அணி, அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு வர பாட்டு எல்லாமே உவமை அணியை கொண்டு இருக்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. நமக்கு திருக்குறளில் இதில் என்ன அணி இருக்குன்னா இந்த வேர்டிங்ஸை கொடுத்துட்டு இதில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா உவமை அணி. போல, புறைய இதை மாதிரியான வார்த்தைகள் வெளிப்படையாக வரும். அதே மாதிரி எடுத்துக்காட்டு உவமை அணி, அதாவது உவமை ஒரு தொடராக இருக்கும், அதே மாதிரி பொருள் ஒரு தொடராகவும் வந்து போலன்றது மறைந்து வரும். உவமை அணியில் இந்த போலன்றது வந்து வெளிப்படையாக வரும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஒரு எக்ஸாம்பிள். அதே வந்து எடுத்துக்காட்டு உவமை அணியில் இந்த போலன்ற உவமை உருவு வந்து மறைந்து வரும். இப்போ இதில் பார்த்துங்க, இதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பண்ணெண்ணாம் பாடருக்கு இலையின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதில் போலன்ற ஓம உருவு வந்து மறைந்து வந்திருக்கு. அதே மாதிரி இல் பொருள் உவமை அணி, உலகில் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து உவமையாக கூறுறது வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறது வந்து இல் பொருள் உவமை அணின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறோம். பொன்மழை பொழிந்தது போல. பொன்மழை அதாவது தங்கமழைன்னு ஒன்று உலகத்தில் பெய்கிறது கிடையாது. ஸோ ஆனால் இது வந்து பொன்மழை பொழிந்தது போலன்னு அழகுக்காக நம்ம சொல்கிறதுனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல் பொருள் உவமை அணி, இல்லாத ஒரு பொருளை உவமையாக சொல்வது. பொன்மழை பொழிந்தது போல, பொன்மழை என்பது உலகில் இல்லை. ஸோ அதனால் இது இல் பொருள் உவமை அணி. அதே மாதிரி இரட்டுற மொழிதல் அணி, ஸ்லேடை அணின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லோ இல்லை மற்றொரு சொல்லோ இரு பொருள் தருமாறு வருவது வந்து இதை மாதிரி செய்யுள்ள வந்துன்னா அது இரட்டுற மொழிதல் அணியை அது அதில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் பாருங்கள் முத்தமிழ் துய்ப்பதால், இது வந்து 2த்துக்கும் பொருந்தும். இதில் வந்து
இதில் வந்து முத்தமிழ்ன்றது தமிழையும் குறிக்கும், முத்தமிழ்ன்றது கடலில் உள்ள முத்து, கடலில் அமிழ்ந்து கிடக்கிற முத்தையும் குறிக்கும். ஸோ அதனால் 2 மொழி இருக்கிறதுனால, 2 பொருள் இருக்கிறதுனால இது வந்து இரட்டுற மொழிதல். முத்தமிழ் துய்ப்பதால் தமிழுக்கு இயல் இசை நாடகம் என 3ஆய் தமிழ் வளர்ந்தது. அதே மாதிரி கடலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் என பொருள்படும். ஆக சொல் ஒன்று தான், அதுக்கே 2 பொருள் இருந்ததுன்னா அது இரட்டுற மொழிதல். தற்குறிப்பேற்றாணி நமக்கு தெரியும், இயல்பாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி மீது கவிஞர் வந்து அவரோட கருத்தையோ குறிப்பையோ வந்து ஏற்றி கூறுவது தற்குறிப்பேட்டாணி. இது முக்கியமான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது நம்ம 8th 9thலேயே படித்தது தான். போரெழுந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. அதாவது கோவலனும் கண்ணகியும் மதுரை நகருக்குள் போகும்போது நீங்கள் இங்கே வராதிங்க, வந்தால் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி மதுரையில் இருக்கிற அந்த கோட்டை வாயிலில் இருக்கிற கொடிகள் வந்து அசைந்து நீங்கள் வர வேணான்னு சொல்கிறது போல இருக்கான். கொடிகள் வந்து காற்றில் ஆடுவது இயல்பான விஷயம். ஆனால் கவிஞர் அவரோட குறிப்பை அந்த நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறது போல் அந்த கொடிகள் அசைவது இருந்ததுன்னு சொல்கிறதுனால இது தற்குறிப்பேற்ற அணி. அதே மாதிரி தீவகம் அணின்னு ஒன்று இருக்குது. ஒரு சொல் நின்று பல இடங்களுக்கு பொருள் தருவது தீவக அணி. தீவக அணி பற்றியும் வரலாம். சேந்தன வேந்தன் திரு நெடுங்கண். சேந்தனன்றது சிவந்தன என்ற சொல் கண், தோல், திசை, அம்பு என அனைத்திற்கும் பொருந்தும். இந்த மாதிரி வந்து ஒரு சொல் பல இடங்களுக்கு பொருள் தருவது வந்து தீவக அணி. நிரல் நிறை அணினா வார்த்தையை வந்து வரிசையாக ஆர்டர் படி போடுறது. அன்பும் அறனும் உடைத்தாயின், பண்பும் பயனும் அது. அன்பு, பண்பு, இப்படி ஒரே குணமுள்ள சொற்களை வந்து ஒன்றா போடுறது நிரல் நிறை அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி நமக்கு தெரியும், புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல புகழ்வது. தன்மை அணி, எவ்வித புனைவும் இல்லாமல் ஒரு பொருளோட தன்மையை உள்ளவாறு சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தன்மை அணி. இது மாதிரி நிறைய இருக்குது. சொல் பின்வர நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணின்னு நிறைய இருக்குது. இதுக்கான ஷார்ட்கட்லாம் நீங்களே படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எதில் வந்து கொஷின் இது வரலான்னா திருக்குறள்லேருந்து அணி கேட்கப்படும். எக்ஸாம் டிப்பு. அன்பும் அறனும் வந்தால் நிரல் நிறை. தேவரணையர் வஞ்ச புகழ்ச்சி. பன்னெனாம் அப்படின்னு வந்தால் எடுத்துக்காட்டு உவமையணி. இதை மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி முக்கிய கலைச்சொற்கள் கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம புக்கில் 10th புக்கில் உள்ளது, ஃப்ரீக்வெண்ட்டாக வரது தான். இப்போ உங்களுக்கு கேட்கலாம், அதாவது டெம்பெஸ்ட்னா என்ன? டெம்பெஸ்ட் கூடிய கலைச்சொல் பெருங்காற்று. அதே மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து கலைச்சொற்கள் இருக்குது. ரிவைவலிசம் அப்படின்னா என்ன? மீட்டுருவாக்கம். ரெனயசன்ஸ், மறுமலர்ச்சி, இதெல்லாம் அடிக்கடி வந்த கலைச்சொற்கள். புக்குக்கு பின்னாடியும் உள்ளது. உங்களோட இயல்கள்லையும் அதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தமிழ் புக்கில் இருக்கிற அந்த இயல்களுக்கு யாரெல்லாம் அதை எழுதியிருக்கா, அதனுடைய ஆசிரியர்கள் யார், முக்கிய பாடல் வரிகள் கொடுத்துருக்கோம். இப்போ அன்னை மொழியை இந்த நூல் தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர் எழுதுனது. அதில் உள்ள ஒரு முக்கியமான பாடல் வரிகள் செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த. இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு அது ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின். ஸோ இது சொன்ன ஆசிரியர் யார்? நம்பூதனார். இது எல்லாமே வந்து 10th புக்கில் இருக்கிற இயல்களுக்கு பின்னாடி வர்றது தான். இந்திரன் முதல் திசபாலர் என்மரும் ஒரு வடிவாகி. இது வந்து 2ஆம் ராசராசன் காலத்தில் இருந்த மெய்கீர்த்தி இந்த லைனை சொல்லுது. ஸோ இதை மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய தமிழ் புக்கில் இருக்கிற இயல்களுக்குரிய முக்கியமான பாடல் வரிகள் அதனுடைய ஆசிரியர்கள் யாருன்றதை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய நூல்கள் அதனுடைய சிறப்பு தகவல்களும் சொல்லியிருக்கோம். முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? சிலப்பதிகாரம். மனநூல் என்று அழைக்கப்படுவது எது? சீவக சிந்தாமணி. ஒரு இதுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு. இது நமக்கு தெரியும், உலக பொதுமறை திருக்குறள். இஸ்லாமிய காப்பியம் என சிறப்பு பெயர் பெற்றது சீரா புராணம். சீரா புராணத்தோட ஆசிரியர் உமர் புலவர். இதை மாதிரிலாம் கேட்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி நீதி நூல்கள்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். திரிகடுகத்தோட ஆசிரியர் யார்? நல்லாதனார். இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஏலாதியோட ஆசிரியர் கனிமேதாவியார். அதே மாதிரி பக்தி நூல்கள்லேருந்து வரும். இந்த பக்தி நூலை எழுதுனது யார்? அதே மாதிரி தற்கால இலக்கியம் கண்டிப்பாக நீங்கள் மாடர்ன் லிட்ரேச்சர் படிச்சுக்கணும். பாரதியாரையும் பாரதிதாசனையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாரதியார் பாட்டுன்னு ஒரு பின்னாடி வந்தாலே அது பாரதியார் பாட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி பாரதிதாசனோட நூல்கள் வந்து குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு. இதெல்லாம் எந்த இதை வந்து யார் எழுதுனா? கருப்பு மலர்கள்ன்ற நூலை எழுதுனது யார் அப்படின்னா காமராசன். கள்ளிக்காட்டு இதிகாசம், வைரமுத்து, இதெல்லாம் இப்போ உள்ளது தற்கால இலக்கியம். அக்னி சிறகுகள், ஏபிஜே அப்துல் கலாம்.
ஸோ படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம்னு அழைக்கப்படுது. பாட்டுன்னு முடிஞ்சது அப்படின்னா அது பெரும்பாலும் பாரதியார் எழுதினதா தான் இருக்கும். குடும்பம், பெண்கள் முன்னேற்றம், புரட்சி பற்றி வந்து அது பெரும்பாலும் பாரதிதாசனா தான் இருக்கும். இதை ஒரு டிப்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டுபிடிக்க முடியலைன்னா சொல்கிறேன். அதே மாதிரி தேர்வில் வந்து அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பற்றி கேட்பாங்க. இப்போ ஓமை கவிஞர் யாரு? சுரதா. அதே மாதிரி திரைக்கவி திலகம் யாரு? மருதகாசி. அதே மாதிரி இதை நீங்கள் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். பாரதியாரும் பாரதிதாசனும் தான் அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகிற புலவர்கள். இப்போ வந்து தேசிய கவி பாரதியார், புரட்சி கவிஞர் யாருன்னா பாரதிதாசன். அதே மாதிரி வந்து பக்தி அண்ட் சங்க இலக்கியத்துக்கும் சிறப்பு பெயர் இருக்கு. மொழி ஞாயிறுன்னு யாரு சொல்லுவோம் அப்படின்னா தேவநேய பாவனாரை தான் மொழி ஞாயிறுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி திராவிட சிசு யாருன்னு கொஸ்டின் வந்துன்னா நீங்கள் எழுத வேண்டியது திருஞான சம்பந்தர். தொண்டர் சீர் பரவுவார் யாரோட சிறப்பு பெயர்? சீக்கிழாரோட சிறப்பு பெயர். சென்னா போதார், பொய்யில் புலவர் தெய்வ புலவர் நமக்கு தெரியும், திருவள்ளுவர்னு சொல்லிடுவீங்க. அப்போ சென்னா போதார்னு ஒரு வார்த்தை வந்து இது யாருக்கு சிறப்பு பெயர்னு கேட்டால் திருவள்ளுவர். இதை மாதிரி நிறைய வந்து சிறப்பு பெயர்கள் புலவர்களுக்கும் கொடுக்குறோம், தற்கால லீடர்ஸ்க்கும் நம்ம கொடுக்குறோம். தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் அண்ணா. தமிழ்த்தென்றல் என்று கூறப்பட்டவர் திரு வி கல்யாண சுந்தரனார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். செல்வர் குழப்பம் இருக்கும், நீங்கள் வந்து அதுக்கு ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்லின் செல்வர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. சோ சே இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சொல்லின் செல்வர்னு வந்தால் சோ சேன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சேதுப்பிள்ளை உங்களுக்கு ஞாபகம் வந்துருவார். சிலம்பு செல்வர் சிவஞானம், சின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சிலம்பு, ஏன்னா இது எல்லாமே செல்வர்னு முடியுது பாருங்க. சொல்லின் செல்வர், சிலம்பு செல்வர் ரெண்டுத்தையும் படிச்சுட்டு போனீங்கன்னா யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, மாற்றி எழுதிடுவீங்க மல்டிபிள் சாய்ஸில். அதுக்காக ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம். சே அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை, சி அப்படின்னா சிலம்பு செல்வர் சிவஞானம். அதே மாதிரி கவிஞர் குழப்பத்துக்கும் நம்ம வந்து புரட்சி கவிஞர் யாரு, தேசிய கவிஞர் யாரு, மக்கள் கவிஞர் யாருன்னு கொடுத்துருக்கோம். சிறப்பு பெயர்கள் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிறப்பு பெயர்களை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேமஸ் கோட்ஸ், விருந்தே புதுமை என்று சொன்ன நூல் வந்து தொல்காப்பியம். அதே மாதிரி எந்த ஆசிரியர் சொன்னார், இல்லை எந்த நூல் அதை சொன்னது? உண்டால் அம்ம இவ்வுலகம் தமிழர் உண்டலும் இளரே, இதை சொன்னது வந்து புறநானூறு. சொன்னவன் வந்து யாரை பற்றி சொன்னதுன்னா கடவுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு இந்த வேர்ட்ஸை சொன்னது வந்து கொன்றைவேந்தன் நூல். ஸோ இதுதான் இலக்கண ரீதியாக நாங்கள் வந்து புக்கில் இருக்கிற இதை வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து இயல்கள் பற்றி பார்த்தீங்கன்னா இயல்களுக்கு பின்னாடி உங்களுக்கு இலக்கணம்லாம் வரும். ஸோ நான் உங்களுக்கு இயல்களில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு குயிக்காக ஷோ பண்ணிடுறேன். இப்போ ஒவ்வொரு இயல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான முழுமையான ஹேண்டி நோட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இயலில் பார்த்தீங்கன்னா அமுத ஊற்று அப்படின்றது ஃபர்ஸ்ட் இயலோட தலைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் இருக்குது, அதனுடைய ஆசிரியர் யார், அவரோட இயற்பெயர், அதனுடைய நூல்கள், அவர் எழுதின நூல்கள், இதழ்கள், இந்த இயலில் நீங்கள் மறக்கக்கூடாத சில வரிகள். அதே மாதிரி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டுற மொழிதல் இது பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உரைநடையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உரைநடையோட ஆசிரியர் தேவநேய பாவனார், மொழி ஞாயிறுன்னு சொல்கிறோம். இவரோட நூல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாய்வு கட்டுரைகள். அதே மாதிரி இதை கொஞ்சம் பாருங்கள், முக்கிய சொற்கள். இது ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில். என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 மார்க்கில் இந்த மாதிரி தாவரத்தோட அடிப்பகுதி பெயர்கள் அதை வந்து ஒரு சைடு கொடுத்துட்டு தாவரத்தோட பேரை ஒரு சைடு கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துட்டாங்க 2 மார்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீரையோட அடிப்பகுதியை தண்டுன்னு சொல்லுவோம், கரும்போட அடிப்பகுதியை கழின்னு சொல்லுவோம், ஸோ நெல்லோட அடிப்பகுதியை தாளுன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க ப்ரீவியஸ் எக்ஸாமில். இது எல்லாமே புக்குக்கு பின்னாடி உள்ளது தான். அதே மாதிரி அளபடைனா எலாங்கேஷன் ஆஃப் சவுண்டு, அதாவது ஒரு செய்யுள்ள ஓசை நலத்துக்காகவும் பொருள் நலத்துக்காகவும் அந்த வார்த்தையோட ஓசையை வந்து கூட்டி சொல்வது. அதில் 3 வகையான முக்கியமான அளபடை இருக்குது. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அப்படின்னா என்ன அப்படின்றத நாங்கள் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 3 வகை மொழிகள், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு மொழியை கொடுத்துட்டு இது என்ன மொழின்னு கேட்கலாம். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. 2க்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வருவது தொடர்மொழி. பொதுமொழினா தனித்தும் நின்றும் பொருள் தரும், பிரித்தாலும் பொருள் தரும். இப்போ வேங்கைன்றது தனி மொழியாக மரம்னு சொல்ல குறிக்கும். வேம் கூட்டல் கைன்னு கொடுத்து வேகின்ற கை அப்படின்ற பொருள் தரும். பிரித்தாலும் அது பொருள் தந்தது அப்படின்னா அது பொதுமொழி. வினையாளனின் பெயர், தொழிலை செய்தவர், கர்த்தாவை குறிப்பது, காலம் காட்டும். பாடியவள் இறந்த காலத்தை காட்டுது, யார் அந்த தொழிலை செஞ்சான்றதை சொல்லுது, அது வினையாளனின் பெயர். இதை மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி உள்ளதை கலைச்சொல்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு இயலுக்கு பின்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே நாங்கள் வந்து ஷார்ட்டாக
சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ஹேண்டி நோட்ஸாக கொடுத்துட்டோம். இது வந்து செகண்ட் இயரில் வர்றது. இதுலேருந்து கொஷின் வந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காற்றை பற்றியும் கொஷின் வந்திருக்கு. கிழக்கு திசையிலேருந்து வர காற்றை வந்து நம்ம கொண்டல் காற்றுன்னு சொல்லுவோம், குணதிசை அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி மேற்கு திசையிலேருந்து வர காற்றை வந்து நம்ம கோடை காற்றுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வடக்கு திசையிலேருந்து வர காற்றை வாடை காற்றுன்னு சொல்லுவோம். ஸோ ஊதை காற்று, வெப்பக்காற்று, மழைக்காற்று, கொண்டல், கோடை, வாடை காற்றுனா என்னன்னு சொல்லியிருக்கோம். தெற்கு திசையிலேருந்து வர்றது தென்றல் நம்ம சொல்லிடுறோம். வலி மிகின் வலி இல்லை அப்படின்னு சொன்ன இது வந்து புறநானூறு, ஐயூர் முடவனார் சொன்னது. அதே மாதிரி தொகைகள் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அதுவும் உங்கள் புக்குக்கு நாங்கள் ஆரம்பத்தில் கொடுத்தது சம்மரைஸாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்குக்கு பின்னாடி உள்ளது கொடுத்துருக்கோம். இந்த வேற்றுமை உருபோ, அதே மாதிரி 3 காலத்தையும் குறிக்காமல், பண்பு தொகை இல்லாமல், ஓமை தொகை இல்லாமல் மற்ற ஏதாவது வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் அன்மொழி தொகை. சிவப்பு சட்டை இதை பிரித்தா இந்த 4-5 இது சொல்லியிருக்கோம்ல, அதில் எதுலையுமே பொருந்தாது. அப்படியெல்லாம் வர்ற சொல் வந்து அன்மொழி தொகை. அதே மாதிரி இந்த காற்றோட பேர்கள், எந்த திசையிலேருந்து வர காற்று, அதை ஷார்ட்கட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னா கோன் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கிழக்கு திசையிலேருந்து வர முதல் எழுத்து, அந்த காற்றோட முதல் எழுத்து, திசையோட முதல் எழுத்து கோ, மேக்கோ, வா வா, இப்படியெல்லாம் நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காற்றோட இது தெரியும். கிழக்குலேருந்து வீசுறது கொண்டல், மேற்குலேருந்து வீசுறது கோடைக்காற்று, வடக்குலேருந்து வீசுறது வா வா. இப்படி வா வா அப்படின்னு ஞாபகம் வச்சு அது நமக்கு ஈஸியாக தானே ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதனால் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்கட்டாக நாங்கள் வந்து நினைவில் வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதேமாதிரி 3வது இயல் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இயலுக்கும் அதோட துணை பாடம் கூட அதுலேருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். அதாவது கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார், இது துணைப்பாடம் தான், ஆனால் இதுலேருந்து கொஸ்டின் வரலாம். ராஜ நாராயணன். அதேமாதிரி வட்டார வழக்கு சொற்களும் கேட்டிருக்காங்க. பதனம் என்பது எந்த சொல்லை கொடுக்கும், கவனமாக அப்படின்ற சொல்லை கொடுக்கும். மகுலினா என்ன, சோற்றுக்கஞ்சி, இதெல்லாம் புக்கில் இருக்கிறதுனால டைரக்ட் கொஸ்டினாக உங்களுக்கு 1 வேர்ட்லேயே வரும். அதேமாதிரி தொகாநிலை தொடர்கள், நம்ம ஏற்கனவே வந்து சொன்னோம் இல்லையா, தொகைநிலை தொடர்கள்லாம் மறைந்து வருது. இதிலே வந்து மறையாமல் வர சொற்றொடர்கள்லாம் இருக்குது, அதுக்கு தொகாநிலை தொடர்கள்னு சொல்லுவோம். எழுவாய் தொடர், பெயரும் வருது, இனியன்றதும் பெயர், கவிஞர்ன்றதும் பெயர். ஸோ இது எழுவாய். விழித்தொடர் அப்படின்னா அழைத்தல் பொருளில் வருது, நண்பா எழுது, அழைத்தல் பொருளில் வருது விழித்தொடர். வினைமுற்று தொடர்னா முற்றிலுமாக அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிடும். பாடினால் கண்ணகி. பெயரிச்ச தொடர்னா நம்ம சொன்ன மாதிரி ஆயி விகுதி வரும். இதை மாதிரி நிறைய இருக்குது. உரிச்சல் தொடர்னா உரிச்சல் உறவுகள் வரும், சால சிறந்தது அப்படின்னு. அதேமாதிரி கலைச்சொற்கள், இந்த யூனிட்டில் என்ன கலைச்சொற்கள் உங்கள் புக்குக்கு பின்னாடி இருக்குன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ இதை மாதிரி நிறைய நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்க வேண்டியது. இந்த கையேடு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வழாநிலை, வழுவமைதி பற்றியும் உங்களுக்கு கொஸ்டின் வரும். வழுனா என்ன, எரர்னு அர்த்தம். வழாநிலைனா கரெக்ட்னு அர்த்தம். வழு அமைதினா அக்செப்டட் எரர்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம பெண் குழந்தைய வந்து நம்ம வந்து வாடா ராசான்னு கூப்பிட்டோம் அப்படின்னா அது பால் வழுவமைதி. பெண்ணை போய் யாரும் வாடான்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனாலுமே வந்து ஆண் பாலாக செல்லமாக அழைப்பது அது வந்து அக்செப்டட் எரர். இலக்கண ரீதியாக கரெக்ட் இல்லைனாலும் பேச்சு வழக்கில் அது அக்செப்டட். ஸோ இந்த மாதிரி வழுவமைதியிலே திணையை பற்றின வழுவமைதி இருக்குது. உயர்திணை அக்ரிணை, அதே மாதிரி பால் வழுவமைதி இருக்குது, ஆண் பால் பெண் பாலில் இருக்கிற எரர்ஸ். இட வழுவமைதி இருக்குது, தன்னிலை படர்க்கை அது. மரபு வழுவமைதி இருக்குது, கத்தும் குயிலோசை. குயில் வந்து கூவும் என்பது தான் நம்ம யூஸ் பண்ணுற கரெக்டான வார்த்தை. கத்தும் குயிலோசை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். குயில் வந்து கூவுறது தான் குயிலோட வந்து நம்ம குயிலோட ஓசைக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பெருங்கவிஞர் பாடினார்ன்ற தொட்டு அதை ஏற்றுக்கிறோம். அது மரபு வழுவமைதி. இது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி வினா வகைகள் சொன்னேன் இல்லையா, அறிவினா அப்படின்றது வந்து ஆசிரியருக்கு தெரியும், மாணவரிடம் ஆசிரியருக்கு விடை தெரியும், மாணவரிடம் கேட்பது வந்து அறிவினா. ஒரு ஒரு கொஷினுக்கான ஆன்சர் நம்ம தெரிஞ்சிருந்தோம், அதை வினாவாக கேட்குறது வந்து அறிவினா. அதுமாரி அறியா வினா, மாணவனுக்கு தெரியாது ஆனால் ஆசிரியரிடம் கேட்பது அறியா வினா. எக்ஸாம்பிள் இதெல்லாம். ஐய வினான்றது வந்து சந்தேகம், டவுட்டோட கேட்குறது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, டவுட்டு. அதே மாதிரி ஒரு பொருள் வாங்குவதற்காக ஒரு வினாவை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா அது வந்து கொழல் வினா. பருப்பு உள்ளதா, இப்படி இந்த சென்டென்ஸை கொடுத்து இது என்ன வினான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வினா இருக்குது. அதேமாதிரி விடைகளும் 8 இருக்குது. பெரும்பாலும் வினாக்கள் வகைகள்லேருந்து தான் கொஷின் வருது. அதேமாதிரி சுட்டு விடைலாம் இருக்குது. இப்போ வந்து மாறன் எங்கேன்னு யாராவது கேட்குறாங்கன்னா அதோன்னு கை காட்டும் போது அது சுட்டு விடைன்னு வருது. இந்த மாதிரி விடையிலையும் பல வகை இருக்குது. அதே மாதிரி பொருள்கோளும் இருக்குது. அதாவது
எப்படி அது பொருள் தருது ஒரு பாடல் அப்படின்றத வந்து 8 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், இதை மாதிரி பொருள்கோள் இருக்குது. இந்த பொருள்கோள் பற்றின எக்ஸ்பிளனேஷனும் நாங்கள் கொடுத்துருக்கோம். பாடலுக்கு நேராக பொருள் தருவது ஆற்று நீர் பொருள்கோள். எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் டைரக்ட் மீனிங்கு. நிரல் நிறை பொருள்கோள், சொற்களை வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்வது. அன்பும் அரணும் உடைத்தாயின் சொல்லு மாறினா பொருள் வராது, அது நிரல் நிறை பொருள்கோள். கொண்டு கோட்டு பொருள்கோள், சிதறி கிடக்கும் பொருட்களை கூட்டி பொருள் கொள்வது. ஆழத்து மேல குவளை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி படிக்கணும், அப்போ தான் பொருள் தரும். அது வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள். இதை மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். இந்த இதில் உள்ள கலைச்சொற்கள் இதை மாதிரி ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த சாப்டருக்கு பின்னாடி. அதே மாதிரி இதுவும் கொஷின் வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில். இதை மாதிரி அதாவது ஒரு அணிகலனில் கொடுத்துட்டா அது உடலில் எங்கே அணிகிறது, சூழின்னு கொடுத்துட்டு இது வந்து எந்த உடலில் எந்த பாகத்தில் அணிவது அப்படின்ற கொஷின் வரும். சூழி என்பது தலையில் அணிவது, குழை என்பது காதில் அணிவது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இயலையும் வந்து 2 பேஜ் 3 பேஜ்குள்ளார கொடுத்துருக்கோம். அது மாதிரி திணை வகைகள், வெச்சி என்பது ஆணிரை கவர்தல், கரந்தை என்பது ஆணிரைனா மாடுகளை மீட்டல். இது மாதிரி திணை வகைகள் அதனுடைய பொருள் என்னன்றதை கொடுத்துருக்கோம். வெண்பா ஆசிரியப்பா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. இதை மாதிரி அது மாதிரி தற்கால இலக்கியங்கள் பற்றி கொடுத்துருக்கோம். சிறுகதை, புதினம், திரைப்படம், அணிகள் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதுதான் 12 நமக்கு இருக்கிற 9 இயல்கள். 9 இயல்களையும் நாங்கள் வந்து ஒரு 2 பேஜ் 3 பேஜ் மேக்ஸிமம் 2 பேஜ், சம் இது வந்து 3 பேஜஸ் இப்படி நம்ம சுருக்கி வந்து இதனோட இதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து மாதிரி வினாக்களை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி வந்து அவங்க வந்து எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி மாதிரி வினாக்களும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ பொறுத்துக்க பாருங்கள், இங்கே பாருங்கள். இது டைரக்ட், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உரைநடையிலேருந்து வருது. அன்னை மொழியே, தமிழ் சொல் வளம், முல்லைப்பாட்டு, சிலப்பதிகாரம், இதெல்லாம் வந்து யார் எழுதுனா, ஆசிரியர். பொறுத்துக. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இது பாருங்கள், செந்தாமரை சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? செந்தாமரைன்றது செம்மை கூட்டல் தாமரைன்னு சொல்லிட்டு நம்ம பண்பு தொகைன்னு சொல்லாமா? ஸோ இதை மாதிரி அது மாதிரி நம்ம இது சொன்னோம் இல்லையா, தவறான இணையை கண்டறிக. நம்ம காற்று பற்றி பார்த்தோம், வர்ற திசையை பற்றி பார்த்தோம். இவங்க வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இதில் தவறான இணை எதுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு எழுதுறதுனால இதெல்லாம் 2 மார்க்கில் வரும். பொறுத்துக்க. இங்கே பாருங்கள், திணையை கொடுத்துட்டு அதுக்குரிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஒரு கொஸ்டினை பாருங்க. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என குறிப்பிடும் செப்பேடு எது? அதாவது அந்த காலத்திலேயே நம்ம சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலத்திலேயே மதுராபுரியில் டிரான்ஸ்லேஷன் இருந்துதான். மகாபாரதத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்களாம். அதை தான் இந்த லைன் சொல்லுது. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். இந்த விஷயம் எந்த செப்பேடுலேருந்து கிடைச்சது? இதை பாருங்க. சிலப்பதிகாரத்தில் மருவூர் பாக்கம் என்பது எதை குறிக்கிறது? மருவூர் பாக்கம்ன்றது அரசர் வாழும் வீதியா, அந்தனர் வாழும் வீதியா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு எழுதுறதெல்லாம் 2 மார்க்கில் வரும். அதே மாதிரி 1 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஒரு இதை கொடுத்துருவாங்க. முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்று தமிழை வாழ்த்தியவர் யார்? இதெல்லாம் டைரக்ட். கழை என்பதன் பொருள், இதெல்லாம் டைரக்ட். இதை பாருங்க, தமிழாக்கம்னா 1 வேர்டில் வந்துடும். ஸ்டாம் என்பதன் தமிழாக்கம். இதுலேயே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். புயலா, சூறாவளியா, சுழல் காற்றா? தென்றல் வராதுன்னு தெரியும். புயலா, சூறாவளியா, சுழல் காற்றா? அப்போ இதெல்லாம் நீங்கள் கலைச்சொற்கள்லாம் படித்தாதான் இதை எழுத முடியும். ஸோ அதுக்குரிய மாதிரி வினாத்தாள் 3 கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அதேமாதிரி அதுக்குரிய ஆன்சர்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு 3 மாடல் டெஸ்ட்டை எழுதி பாருங்கள், ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். ஆன்சர் கீயும் நாங்கள் வந்து பின்னாடியே கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் 65 பேஜ் உள்ள எங்களுடைய மெட்டீரியல். நீங்கள் வந்து இதில் பகுதி பகுதியாக கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சுருக்க குறிப்பீடு மட்டும் போதும், மற்றது என்கிட்ட மெட்டீரியல் நான் டிஜிட்டலாக படிச்சுக்கிறேன், இல்லை என்கிட்ட வேறு மெட்டீரியல் இருக்குன்னா இதை மட்டும் நீங்கள் 24 பேஜ்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிங்கன்னா 12 பேஜஸ் தான் வரும். அதே மாதிரி இயல்வாரியான சாப்டர்ஸ் நோட்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னா அதை மட்டும் நீங்கள் 26வது பேஜ்லேருந்து 43வது பேஜ் வரைக்கும் போட்டுக்க முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேஜ் தான் வரும். இதை மட்டும் தனியாக போட்டிங்கன்னா ஸோ அதுலேயுமே அந்த பகுதி 2லையுமே நாங்கள் இந்த பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 25வது பக்கத்துலேருந்து எடுத்திங்கன்னா பேஜ் நம்பர்ஸோடு அதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். அது மாதிரி இல்லை நான் இது 2த்தையும் நான் எடுக்கல, நான் இதெல்லாம் டிஜிட்டலில் பிடிஎஃப்ல என் டேப்பில் மொபைலில் படிச்சுக்கிறேன், சிஸ்டமில் படிச்சுக்கிறேன், நான் வந்து மாதிரி தாளை மட்டும் எடுத்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன்னா 45லேருந்து 64. ஸோ இது ஒரு 20 பக்கம் ஒரு 3 கொஸ்டின் பேப்பரு. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த வந்து மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த மெட்டீரியல் நாங்கள் வெறும் 99 ருபீஸுக்கு கொடுக்குறோம். ஸோ இது வந்து அனலைஸ்டு மெட்டீரியலாக இருக்கிறதுனால
இதோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹500 நாங்கள் கொடுக்கலாம். பட் நாங்கள் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் லோ காஸ்ட்டில் கொடுக்குறது நம்மளோட பாலிசியாக இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் வந்து ₹99 நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப்லேயே நாங்கள் அனுப்பிடுறோம். தேவைப்படுறவங்க வந்து இந்த இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு ₹99 பே பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நாங்கள் PDF மெட்டீரியல் டைரெக்டாகவே உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டுறோம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து TRPTM99 இந்த கோடை வந்து நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனா கூட நாங்கள் QR கோடை ஷேர் பண்ணுறோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நாங்கள் பிடிஎஃபை டைரெக்டாகவே உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ சிம்பிளான பேமெண்ட் அண்டு ரிசீவிங் மெத்தட் தான். ஸோ தேவைப்படுறவங்க வந்து ஜஸ்ட் சென்ட் அஸ் தி கோட் ஆர் சென்ட் அஸ் தி பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட். வாட்ஸ்அப் நம்பரும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இந்த காணொளி உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ரிலேட்டடான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். எங்களோட மெட்டீரியல்ஸும் நாங்கள் வந்து லோ காஸ்ட்டில் கொடுக்குறோம். ஈவன் நீங்கள் மற்ற மெட்டீரியல்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக வச்சுருந்தா கூட இது வந்து நீங்கள் வேல்யூ ஆடடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து TRPTM99 இந்த கோடை வந்து நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டால் கூட நாங்கள் QR கோடை சென்ட் பண்ணுறோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா டேரெக்டாக உங்களுக்கு PDF நாங்கள் வாட்ஸ்அப்லேயே டெலிவர் பண்ணிடுறோம். அதே மாதிரி TRP அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு மட்டும் இல்லை, மற்ற TRP TNPSC எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த 10th புக்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி வரதுனால அவங்களுக்குமே இந்த புக்கு வந்து ரொம்பவே இந்த கையேடு வந்து PDF மெட்டீரியல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.